இன்றைக்கி என் கிச்சனை வந்து ஒரு குட்டி மேக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதாவது என்னோடய கிச்சனில் வந்து விண்டோஸ் வந்து இல்லை. விண்டோஸ் இல்லாதனால எனக்கு லைட் கொடுக்குற வெளிச்சத்தில் வச்சு தான் நான் குக்கிங்கே பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு பெரிய டியூப்லைட் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அடுப்புக்கு நேராக ஒரு சின்ன டியூப்லைட் ஒன்று வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் அதுலேருந்து வர வெளிச்சம் வந்து ரொம்பவே பத்த மாட்டேங்குது. ரொம்ப டிம்மாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ விண்டோஸ் இருந்து நம்மளுக்கு சன்லைட் வர்றது வேறு இல்லையா? ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டனாக இருந்தால் குக் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், பார்க்க கிச்சன் லுக்குமே அழகாக இருக்குங்கிறது சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் போட்டேன். ஃபஸ்ட்டு நான் இது ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த டபுள் டேப்பில் வந்து லோக்கல் கடையில் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த டபுள் டேப் வந்து உறிஞ்சி வந்துருச்சு. நான் என்ன தான் ஒட்டினாலும் மறுபடியும் உறிஞ்சி வந்துருச்சு. மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே இதுலேருந்து வரது உறிஞ்சி வருதுன்னு சொல்லிட்டு செவுத்தில் ஒட்டி பார்த்தேன். செவுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒட்டின டபுள் டேப்பும் வந்து உறிஞ்சி இந்த ஸ்ட்ராங்காக பிடிக்கவே இல்லை. அது டபுள் டேப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் டபுள் டேப் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து அதில் ஒட்டவே இல்லை, பிடிச்சிக்கவே மாட்டேங்குது. ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், மறுபடியும் இந்த ஸ்க்ரூ மாதிரி வந்து இந்த ஒயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி ஆணி வாங்கி இந்த கபோர்டு கீழே வந்து மாடுலர் கிச்சனில் வந்து அடித்து அதில் வந்து பண்ணிவிட்டு அது கூடவே டபுள் டேப் ஒட்டி பார்த்தேன். அதுவுமே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஒட்டலை. 5 மினிட்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லைட்டோட ஹீட் தாங்க முடியாமல் மறுபடியும் வந்து உறிஞ்சி வந்துருச்சு. கிச்சனே பார்க்க வந்து ஒரு கிளம்ஸியாக இருக்குது. இப்போ தான் எனக்கு வந்து கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஹாலிடே வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிப்போம், கிச்சனை கொஞ்சமாக மேக் ஓவர் பண்ணுவோம், ஆர்கனைஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் நான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஊர்லேருந்து பசங்களாம் வந்திருக்கிறதுனால அவங்களும் நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் ஆன்லைன்லேருந்து இந்த ஒரு டபுள் டேப் தான் வாங்கிதான். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தது டபுள் டேப்பு. நல்லா ஒட்டும் போதே நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக பிடிச்சிக்கிச்சு இந்த ஒயர்ஸை. ஆனால் அது கூட எனக்கு ஒரு பயம், இதில் ஒட்டினதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி உறிஞ்சி வந்துருச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்காக இது கூடயே நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபெவிக்விக்கையும் ஒன்று வாங்கிட்டேன் கையோட. ஏன்னா ஃபெவிக்விக் போட்டு லைட்டாக ஓட்டிகிட்டே வரும்போது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அது எப்படி இருந்தாலும் நம்ம பிடிச்சி இழுத்தா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஃபெவிக்விக்கையும் சேர்த்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஸோ இதையும் கூட சேர்ந்து ஒட்டும் போது நல்லா டைட்டனாக பிடிச்சிக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ இதை வச்சு தான் மேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒட்ட ஆரம்பித்தேன். இந்த ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி டேயில் நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸை கரெக்ட் பண்ணிடுவோம். நாளைக்கு கிச்சனை வந்து கிளம்ஸியாக இருக்குது, அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம், மாடலர் கிச்சன் எவ்வளோ அழகாக வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த லைட்ஸை ஃபஸ்ட்டு சரி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்த அந்த டேப்ஸ்லாம் பிரித்து எடுத்துகிட்டு லைட்டாக துணியை வச்சு நல்லா அந்த இடத்த தொடச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் காய விட்டேன். காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அதுக்கு மேலேயே, ஆனால் என்னால் முழுமையாக அந்த டேப்ஸ் எடுக்க முடியல, லைட்டாக ஒட்டிக்கிச்சு. ஸோ அதை ரொம்ப தான் நான் வந்து கத்தி வச்சு சொன்னாலுமே கபோர்ட்ஸில் இருக்கிறதா வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து கபோர்டு வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ லைட்டாக தானே இருந்து போது இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது மேலேயே இந்த டேப்பை வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினாலும் பாருங்கள் இந்த கார்னர் வந்து பிரிஞ்சு வந்துட்டு இருந்தது. பட் வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபெவிக்விக் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு. இந்த இதை இங்கேயும் மிடில் ஒட்டிட்டு ஸோ லைனாக என்னோடய ஐடியா அப்படின்னா இங்கே வந்து அடியில் ஒட்டலாம், ஆப்போசிட்டில் டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி நம்ம ஒட்டினோன்னா கண்ணில் அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் படும்போது ரொம்ப ஒரு மாதிரி கண்ணு கூசுகிற மாதிரி இருந்தது. அதுக்கு பதிலாக இது மாதிரி கபோர்டுக்கு அடியில் நம்மளை வந்து ஒட்டும் போது கிச்சனுக்குமே ஒரு நல்ல லுக் கொடுக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு கண்ணு கூசாமல் ஃபுட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லைட் படும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. எனக்கு வீடியோஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோஸை குக்கிங் வீடியோஸ் காட்டும்போது இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் படும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் இந்த மேக் ஓவர் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போல் ஆகிடுச்சு இது ஒட்டி முடிக்கிறதுக்கே. ஏன்னா இங்கே இருந்தாங்க மேலே கொண்டு போய் மேலேருந்து தம்பி தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. பாவம் அவன் தான் வந்து மம்மி நீங்கள் கொடுங்க நான் இது வந்து ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து ஒட்டிகிட்டு இருந்தாப்புல. நான் அவனுக்கு பிரித்து கொடுத்துட்டு ஒரு ஸ்டூல் மேலே நின்றுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பயம் எங்கடப்பா ஸ்டூல் உடஞ்சி கீழே விழுந்துட போகிறோன்னு. ஆனால் பத்திரமா இதை ஒட்டியும் முடிச்சிட்டேன். சரி நான் இந்த டாப்லேயும் நான் ஒட்டிட்டேன்னா கொஞ்சம் நல்லா லுக் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எல் ஷேப்பில் இங்கே கொண்டு போயிட்டு ஸோ மேலே வரைக்கும் அங்கே ஒட்டிட்டு ஸோ அப்படி பண்ணினா ஸோ கிச்சனில் குக்கிங் வரும்போது அந்த குக்கிங்க்குமே அந்த வெளிச்சம் படும்போது ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சிங்க் ஏரியாலையும் கொஞ்சம் வெளிச்சம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது வரைக்கும் தான் வந்தது. 5 மீட்டர்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில், அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அழகாக அதுதான் அமேசானில் ஆர்டர் பண்ணது, பிரைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுங்க, அப்போ தான் பிரைட் கலரில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே லுக் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி தான் அழகாக வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. இன்னும் கிச்சன் மேக் ஓவர் மட்டும் பண்ணணும். நாளைக்குலேருந்து கிளம்ஸியாக இருக்கிற எல்லா ஏரியாவையும் க்ளீன் பண்ணிவிட்டு டெப்த்தாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.